ஒரு நாள் மதியம் வாசல்ல ஒரு ஆட்டோ வந்து நின்னுச்சு. அதுல இருந்து இறங்குனது யாருன்னு பார்த்தா, கழுத்து நிறைய நகை, கையில ஒரு பெரிய கூடை. அதுதான் சொர்ணாம்பாள். "ஏ மீனாட்சி, எங்க இருக்க? உன் நாத்தனார் வந்திருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி கூட குடுக்க ஆள் இல்லையா?" சத்தத்தை கேட்டு மீனாட்சி அம்மாவும் கவிதாவும் வெளில வந்தாங்க. "வாக்கா, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? இவதான் உன் மருமகளா? பட்டணத்து பொண்ணுன்னு சொன்னியே. பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கா. நம்ம வீட்டு வழக்கமெல்லாம் இவளுக்கு தெரியுமா? இல்ல சும்மா பொம்மை மாதிரி நிக்கிறாளா?" கவிதாவுக்கு ஒரு நிமிஷம் பழைய பயம் வந்துச்சு. ஆனா மீனாட்சி அம்மா கண்ணாலேயே பயப்படாதேன்னு சொன்னாங்க. சொர்ணாம்பாள் சும்மா இருக்க மாட்டாங்க. நேரா சமயக்கட்டுக்குள்ள போனாங்க. "மீனாட்சி, இன்னைக்கு நான் வந்திருக்கேன். என் தம்பி மகனுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா காரசாரமா மீன் குழம்பு, சைவமா இருந்தா காரக்குழம்பு வைக்கணும். உன் மருமக வைப்பாளா இல்ல நான் இறங்கணுமா?" கவிதா மெதுவா முன்னாடி வந்து, "அத்தை, நான் வைக்கிறேன், நீங்க ஓய்வெடுங்கன்னு" சொன்னா. சொர்ணாம்பாள் ஒரு நக்கலான சிரிப்பு சிரிச்சாங்க. "பாப்போம் பாப்போம், பட்டணத்து ருசி எப்படி இருக்குன்னு பாப்போம்." கவிதா குழம்பு வைக்க ஆரம்பிச்சா. ஆனா சொர்ணாம்பாள் விடாம பின்னாடியே வந்து குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. "ஏய், வெங்காயம் பெருசா இருக்கு. புளி இவ்வளவு கரைக்க கூடாது. மசாலா வாசனை வரலையே." கவிதாவுக்கு கோபம் வந்தாலும் அடக்கிக்கிட்டா. அப்போ மீனாட்சி அம்மா உள்ள வந்து, "அக்கா, அவ பண்ணட்டும், நீங்க வந்து திண்ணையில உட்காருங்கன்னு" சொல்லி அவங்கள இழுத்துட்டு போனாங்க. உள்ளே கவிதா யோசிச்சா. அத்தைக்கு காரம் பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனா அத்தைக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது எனக்கு தெரியும். காரமாவும் இருக்கணும், அதே சமயம் உடம்புக்கும் கெடுதல் இல்லாம இருக்கணும். அவ ஒரு ரகசிய மசாலாவை பயன்படுத்தினா. கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகமும் அதிகமா சேர்த்து மணக்க மணக்க குழம்பு வச்சா. அந்த மதிய சாப்பாடு சாப்பிட எல்லாரும் உட்கார்ந்தாங்க. ராஜா வேலை முடிஞ்சு வந்துட்டான். "என்னத்த, இன்னைக்கு ஒரே வாசனையா இருக்கு. உன் பொண்டாட்டி என்னத்தையோ செஞ்சிருக்கா. சாப்பிட்டு பாத்துட்டு சொல்றேன்." சொர்ணாம்பாள் ஒரு வாய் சாப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் அமைதி. அப்புறம் 2வது வாய், 3வது வாய். "மிஜாக்ஷி, நிஜமாவே சொல்றேன், இந்த ருசிய நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. காரம் தூக்கலா இருக்கு. ஆனா வயிறு எரியல. செம ருசி." மீனாட்சி அம்மாவுக்கு பெருமை தாங்கல. "பாத்தியாக்கா, என் மருமவள குறை சொன்ன? அவ பட்டணத்து பொண்ணுதான். ஆனா நம்ம ஊரு ருசிய அப்படியே கத்துக்கிட்டா." சாப்பிட்டு முடிச்சதும் சொர்ணாம்பாள் ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க. "மீனாட்சி, இந்த பொண்ணு இங்க இருக்கிறது வேஸ்ட். நான் என் வீட்டு விசேஷத்துக்கு இவள ஒரு வாரம் கூட்டிட்டு போறேன். அங்க இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடட்டும்." இத கேட்டதும் மீனாட்சி அம்மா முகம் மாறிடுச்சு. "அதெல்லாம் முடியாதுக்கா. கவிதா இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவ இந்த வீட்டு மகாலட்சுமி. அவளை எங்கேயும் அனுப்ப முடியாது." கவிதாவுக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஒரு காலத்துல தன்னை திட்டுன அதே மாமியார் இப்போ தனக்காக சண்டை போடுறதை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டா. சொர்ணாம்பாள் கிளம்பும்போது கவிதா கையில ஒரு ஜோடி தங்க வளையல கொடுத்தாங்க. "கவிதா, கோச்சுக்காதம்மா. உன்னை சோதிக்கதான் அப்படி பேசினேன். என் தம்பி ராஜா குடுத்து வச்சவன். மீனாட்சிக்கு ஏத்த மருமக நீதான்." அவங்க போனதுக்கு அப்புறம் ராஜா மெதுவா வந்தான். "அம்மா, அத்தை போயிட்டாங்களா? அப்பாடா. ஆனா நீங்க கவிதாவை அனுப்ப முடியாதுன்னு சொன்னப்ப செம மாஸ் அம்மா நீங்க. பின்ன என் மருமகள கூட்டிட்டு போக அவ யாரு? கவி, இனிமே இந்த வீட்டுச் சாவி உன் கையில தான் இருக்கணும். நான் இனிமே நிம்மதியா ஓய்வு எடுக்க போறேன்." கவிதா மாமாமியார கட்டி அணைச்சுக்கிட்டா. அந்த கிராமத்து வானத்துல நிலா அழகா தெரிஞ்சது. அந்த பெரிய வீட்ல இப்போ மாமியார் மருமகள் சண்டை இல்ல. 2 பேரும் சேர்ந்து ராஜாவை எப்படி கிண்டல் பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க.